சொந்தம் என்று கூற 1000 உறவுகள் இருந்தாலும் பணம் என்று ஒன்று நம் கையில் இருந்தால்தான் அந்த 1000 உறவுகளும் நம்மை மதிக்கும். 3 எழுத்து உள்ள அநேக வார்த்தைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல பெரிய பாதிப்பையும் ஏக்கத்தையும் வலியையும் வரம் போல வாரி வழங்கத்தான் செய்கிறது. 1 பணம், 2 பாசம், 3 காதல். சொந்தங்கள் உறவு கொள்ள பலர் இருந்தோம். இல்லாதது போல தோன்றும் வாழ்க்கை என்னும் வட்டப்பாதை வெற்றிடமாக மனது உணரும் அனைத்து விஷயங்களிலும் சுவாரஸ்யம் என்று ஒன்று இல்லாமல் நடைப்பிணமாக உன்னுள் வேதனைப்படும் மனநோய்தான் இந்த தனிமை. உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்களில் படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று. யாருக்கும் அதிகமாக உதவி செய்யாதே. உனக்குள் மரியாதை இழந்து விடுவாய். முயற்சி இல்லாமல் நம்பிக்கை இல்லை. நம் நம்பிக்கையில் மற்றும் கனவுகளை உணர்ந்து செயல்பட தயாராக விடில் நம்பிக்கை அர்த்தம் இல்லை. குறைக்கும் ஒவ்வொரு நாய்க்கும் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தால் குறிக்கோள் என்றும் அடைய முடியாது. குறை சொல்பவனுக்கு விளக்கம் சொல்ல நேரத்தை வீரியமாக்காமல் அவன் மனம் போல் எண்ணி கொள்ளட்டும் என்று எண்ணி நகர்ந்து விடுவதுதான் நல்லது. துடிக்கும் போது யாரும் கவனிக்க மாட்டார்கள். நின்று விட்டால் பலரும் துடிப்பார்கள். இதுதான் வாழ்க்கை. 1000 விண்மீன்கள் ஆகாயத்தில் பிரகாசித்தாலும் இரவுக்கு அழகு நிலவுதான். அதே போல நம் 1000 உறவுகள் மண்ணில் இருந்தாலும் வாழ்க்கைக்கு அழகு உண்மையான நட்புதான். இதுதான் வாழ்க்கை என்று எண்ணாதே. இதுவும் ஒரு வாழ்க்கை என்று மாற்றிக்கொள். கசப்பான பழகும் இனிக்க துவங்கும். வாழ்க்கை மெல்ல மெல்ல ஜொலிக்க துவங்கும். நம்மை பற்றி யாரேனும் தவறாக நினைத்தால் தவறு நம்முடையது அல்ல, நினைப்பவர்களின் தரம் அப்படி. என்னை பற்றியும் என் குணத்தை பற்றியும் விமர்சிப்பது மிகவும் எளிதானதுதான். நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணம் செய்யாத வரையில் ஒருமுறை அழுதுவிடு, சோகம் குறையும். ஒருமுறை கத்திவிடு, கோபம் குறையும். ஒருமுறை சிரித்துவிடு, பாரம் குறையும். ஒருமுறை விலகிவிடு, நேசம் புரியும். ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை இழந்துவிடக் கூடாது. உங்களை நேசிப்பவரிடம் பொய் சொல்லும் போது அதை அவர்கள் நம்பிவிடும் முட்டாள்கள் என நினைக்காதீர்கள். உங்களை காயப்படுத்த கூடாது என்பதற்காக தங்களது உணர்ச்சிகளை மறைத்துக் கொள்கிறார்கள். அடுத்தவன் 1000 சொல்வான், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது உன் வாழ்க்கை. எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும், இரவு மாறி போகும் என்ற நிதர்சனத்திலும், எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலும், எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலும் கடப்போம் ஒவ்வொரு நாளும். உங்களை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால், கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள். ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்துக் கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை அழகானது. முயற்சி இருந்தால் செல்லும் பாதை எல்லாம் நாம் வெல்லும் பாதைதான். முகத்தை வைத்து அகத்தை முடிவு செய்யாதே. முகமா இல்லை முகமுடியா என்று தெரியும் முன் நீ தன்மையில் இருக்கும் போது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது இல்லை. வெறும் காரணமே சொல்லிக் கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க போவது இல்லை. நமக்கென்று யாரும் இல்லாத போதுதான் தனிமை ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கும். யாரையும் நம்பாதே என்று. பணம் ஒன்று இல்லாத சூழ்நிலையில்தான் உறவுகள், நட்புகள் மற்றும் சுற்றி இருப்பவர்களின் உண்மையான முகம் தெரிய வரும். எவ்வளவு பணம் சம்பாதிப்பாய் என்பது முக்கியமில்லை. உன் துன்பத்தில் பங்கு கொள்ள எத்தனை மனிதர்களை நீ சம்பாதித்தாய் என்பதே வாழ்க்கை வாழ்வதற்கான நோக்கம். மெத்தை வாங்க வசதிகள் இருந்தாலும் பாயில் படுக்கவும் கற்றுக்கொள். அப்பொழுதுதான் வறுமை வந்தாலும் வருந்த மாட்டாய். வறுமையின் உச்சத்தில் தான் உறவுகளின் உண்மை முகங்கள் வெளிச்சத்துக்கு வரும். தன்னம்பிக்கை தடம் மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி. வறுமைக்கு வணக்கத்திற்குரிய வாத்தியார்தான். வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று கடவுளை வேண்டுவதை விட வறுமையை கொடுத்தாலும் அதனை தாங்கும் சக்தியையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் கொடு என்று வேண்டுவதே சிறந்தது. கைகளுக்கும் காலுக்கும் எவ்வளவு வலிமை உண்டு என்பதை வறுமை ஒன்றே தீர்மானிக்கிறது. வாழ்க்கையில் தன்னம்பிக்கை, கடின உழைப்பு இந்த இரண்டும் இருந்தால் ஒரு நல்ல நிலைமைக்கு கட்டாயம் வரலாம்.
நடக்கையில் செருப்புகள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுத்தி கொண்டேதான் இருக்கும். நீங்கள் உதறி தள்ளும் வரை ஒருவர் நம்மை விட்டு நல்லவர்களாக பிரிந்தால் தன்மை பிரிக்கிறது, கெட்டவர்களாக பிரிந்தால் நிம்மதி பிறக்கிறது. வறுமை தரும் கல்வி மிகப்பெரியது. அதை ஆரம்ப கல்வியாக ஒருமுறை கற்றவர்களுக்கு மொத்த வாழ்க்கையும் வழிநடத்த அந்த அனுபவம் போதும். பின்னால் பேசுபவன் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, நீ சென்று கொண்டே இரு. முன்னால் உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு. இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்க போவது இல்லை என்று நம்பிக்கையோடு இரு. இழந்ததை திரும்ப பெறலாம், தவறவிட்டதை திரும்ப பெற முடியாது. வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. பிறக்கும் போதே யாரும் மகிழ்ச்சியாக பிறப்பது இல்லை, ஆனால் மகிழ்ச்சியாக வாழும் தகுதியுடனே பிறக்கிறார்கள். உன் பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்ள நீயே முயற்சி செய். மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்லுங்கள். மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருந்தால் நிம்மதி கூட இழந்து விடுவோம். வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி தானாகவே தேடி வரும். தேவையில்லாத எண்ணங்களில் இருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்பவனுக்கு மட்டுமே மகிழ்ச்சி எப்போதும் சொந்தம். போதும் என்று ஒற்றை வார்த்தையில்தான் உண்மையான நிம்மதியும் முழுமையான சந்தோஷமும் மறைந்திருக்கிறது. துன்பம் உதித்தால் கவலைப்பட வேண்டாம் என்றோ அழ வேண்டும் என்றோ அவசியம் இல்லை. துன்பம் வரும்போது சிரிக்க முடியாதுதான், ஆனாலும் சிரித்தால்தான் துன்பம் முதிரும், இன்பம் உதிக்கும். சிலரோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் வென்றிருப்போம், சிலரோடு ஒப்பிட்டு பார்த்தால் தான் நாம் தோற்றிருப்போம். தீய பழக்கங்கள் மூளையை சொக்க வைக்கும், அதுவே நாளடைவில் துன்பத்தில் சிக்க வைக்கும். விட்டுவிடு. முடிந்தவரை உந்தன் பலவீனமான பக்கத்தை பிறர் படித்து விடாமல் பார்த்து கொள்வது நல்லது. அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே, வாழ்க்கையில் பதில் சொல். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரும். எளிமை ஒரு வகை செல்வம், பொறுமை ஒரு வகை ஆயுதம். கண்மூடித்தனமான கோபம் உடனே அழிவை தரும், எதிரிக்கு அல்ல உங்களுக்கு. உடுத்தும் பருத்தி நூல்கள் உன்னை அழகாக காட்டும், படிக்கும் தத்துவ நூல்கள் உன்னை சிறப்பாக மாற்றும். நீ தேடிப்படே. நடக்கும் போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடைக்கும் போது கிடைத்தால் புண்ணியம் இல்லை. தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் கூட அப்படிதான். மறக்க முடியாதவற்றால் மனதில் நீ நிம்மதியை இழக்காதே. கிடைக்கட்டும், விட்டுவிடு. காலப்போக்கில் அது காணாமல் போகும். மரணத்தை வெறுத்தால் நோயும் வேதனையும் தரும். எதையும் எழுவாய் வரவேற்று ஏற்றுக்கொள். மரணம் உட்பட உயிர் பிரிவது பின்னே பூ உதிர்வை போல நடக்கும். இளமையிலே பாவம் புண்ணியங்களை அறிந்து கொள். நீ பாவங்களை தவிர்த்து புண்ணியத்தின் பாதையில் தொடர்ந்து செல். நீ படும் அவமானமே அனுபவத்தின் தொடக்கம். ஆயுள் முழுக்க உனக்கது அழகாக இருக்கும். நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ எளிதாக எண்ணி விடாதே. காரணம் இல்லாமல் காகமும் கரையாது. ஒருவரிடம் பல மணி நேரம் பேசுவது நட்பல்ல. அவரை பற்றி மற்றவரிடம் தவறாக பேசாமல் இருப்பதே நட்பு. மனதை மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள். எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பது என்று முடிவெடுத்தால் இறுதி வரை சிரிக்கவே முடியாது. புரியாதவரிடம் திரும்பவும் சொல். நடிகரிடம் வாயை மூடிக்கொள். நேரத்தை வீணடிக்காமல் நீ விலகி செல். விரும்பியது உனக்கு விரைவில் கிடைத்து விட்டால் ரசிக்க மறந்து நீ வெறுக்க தொடங்கி விடுவாய். காத்திரு, கிடைக்கும் தக்க தருணத்தில். உன் மனதின் வழிகளை பிறர் காணும்படி வெளிப்படுத்தி உடன் இருக்கும் எல்லோரையும் வேதனை அடைய வைக்காதே. அது தவறான செயலாகும். பிறர் செய்யும் போது தவறென்றும் தான் செய்யும் போது அதுவே சரி என்றும் சொல்லும் குணம் மனிதர்களுக்கு இயல்பான ஒன்று. மேதைகள் சென்ற பாதை மென்மையாக இருக்கும். அதை பின்தொடர்ந்து போ. உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்கும். நீ யாரையும் நேசிக்காவிட்டாலும் யாரையும் வெறுக்காதே. ஏனெனில் நீ நேசித்த உறவை விட வெறுக்கும் உறவுகளுக்குத்தான் உன்மேல் அன்பு அதிகம் இருக்கும். கிடைத்தவை எதுவும் மகிழ்ச்சியை அழுத்திக் கொண்டு இருப்பது இல்லை. மனம் மீண்டும் தன் பழைய நிலைமைக்கு தான் செல்லும். மனம் கட்டுப்படுத்துங்கள். மனம் வாழ்க்கையே நிம்மதி இல்லாதது. செல்வம், அதிகாரம்,
ஆணவம் இவை எல்லாம் தற்காலிகமானவை என்பதை உணர்ந்தால் மனதில் ஆணவம் உண்டாகாது. தேவைகள் குறையும் போது தன் செய்வத்தன்மையை அடைய முடியும். உண்மையான கோயில்கள் அவரவர் அவருடைய இதயத்தில் தான் அமைந்துள்ளன. உள்ளம் தூய்மையாக இருந்தால் எல்லாம் தூய்மையே. யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடுங்கள். ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகம் இருக்கும். எங்கிருந்தாலும் நீயாகவே இரு. இல்லை என்றால் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடுவாய். பிறரிடம் நிறைய கற்றுக்கொள், ஆனால் அவரையே பின்பற்றாதே. பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம், அதுவே உன் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம். வருந்தாதே. உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பது இல்லை. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். ஒரு மரத்தில் பூத்த பூக்களின் மனங்கள் பேதம் இல்லை, ஆனால் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தைகளின் குணங்கள் வேறுபடுகிறது. காரணம் அதன் ஆணிவேர் ஆசை என்பது உணர வேண்டும். தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. மனமெல்லாம் நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். வாழ்க்கையில் எவ்வளவு பட்டாலும் நல்லவர்களுக்கு நடிக்க வருவது இல்லை, இயல்பாகத்தான் இருப்பார்கள் எப்பொழுதும். நீ அன்பாய் இருக்கின்றாய் என்பதை விட உண்மையாக இருக்கின்றாய் என்பதே முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை. ஒருவரை மன்னிக்கும் அளவுக்கு நல்லவராக இருங்கள், ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாள்தனமாக இருக்காதீர்கள். இறைவனை அடைய ஒரே ஒரு பாதைதான் உண்டு, அதுதான் பணிவு. மற்ற பாதைகள் அனைத்தும் வேறு இடங்களுக்குத்தான் கொண்டு போய்விடும். உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம், மனம் கவலையற்று இருப்பது இரண்டாவது இன்பம், பிறர் உயிர்களுக்கு உதவியாக இருப்பது மூன்றாவது இன்பம். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை. நிம்மதியாக நீ வாழ வேண்டும் எனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். தேவையும் தேடலும் தீர்வதே இல்லை மனித வாழ்வில். எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையும் ஆழமாக யோசிக்காதே, குழம்பி விடுவாய். எதையும் எங்கும் யாசிக்காதே, அவமானப்படுவாய். தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திரும்பி விடுவார்கள். தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தவர்கள் திருந்தவே மாட்டார்கள். சண்டைக்கு பின் மன்னிப்பு கேட்பவர்கள் எல்லோரும் தவறு செய்தவர்கள் அல்ல, நேசித்த உறவை இழக்க மனம் இல்லாமல் தான். ஓடி ஓடி உழைத்து உயர்ந்த பிறகுதான் தெரிகிறது தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று. மனிதன் இறுதியாக இருப்பதற்கு இடையில் மனதால் பலமுறை இறந்து விடுகின்றான். சில நேரம் சில மனிதர்களால் சில நேசம் முந்திக் கொள்பவனுக்கே காலம் வழிவிடும். நேரம் வரட்டும் என காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வழிவிடாது. அவரவர்கள் வாழ்க்கையை வாழவே நேரம் போகாமல் ஓடிக்கொண்டிருக்கும் மக்கள் மத்தியில் தங்கள் நேரத்தை மற்றவர்களின் நலனுக்காகவும் ஒதுங்கி வாழ்பவர்களை இப்போது நீங்கள் நேரில் காணும் கடவுள் அவர்களே. யார் நமக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட நம்மால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என நினையுங்கள். தன்னம்பிக்கையை மனதில் ஊட்டுபவனே ஒவ்வொன்றிலும் வெற்றி பெறுகின்றான். நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டுமே உனக்கு சொந்தம். வயலுக்கு கேடு களைகள், மனித வாழ்வுக்கு கேடு அவனது ஆசைகள். நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள், எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும். இன்னொருவன் தோற்றால்தான் நீ வெற்றி பெறுவாய் என்றால் எது வெற்றி? பகை வரும் என்று ஒரு தவறை கட்டி கேட்டாலும் கடனை சொல்வது அந்த தவறுக்கு உடைந்துபட்டதற்கு சமமாகும். கோபமே மனிதனுக்கு கொடிய எதிரி, அன்போ அவனது வற்றாத தோழர். அமைதியா இருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. நாம் எடுக்கும் சில பல முடிவுகள் பிறருக்கு நகைச்சுவையா இருந்தாலும் அதன் காயத்தை நாம் மட்டுமே உணர்ந்திருக்க முடியும். பொருளை இழப்பது மட்டும் தியாகம் அல்ல, ஆசைகளை இழப்பதே தியாகம். நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா இல்லையா, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி பாருங்கள். நீங்கள் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள். முடிவை எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்து விட்டோனோ என்று சிந்திக்க
யோசிக்காதே. சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம். சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இரவிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது. செய்த நன்றியை வார்த்தையால் அல்ல, உனது செயல்களால் வெளிப்படுத்து. விழுந்து விழுந்து சிரியுங்கள், தவறு இல்லை. ஆனால் விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள். உச்சிக்கு சென்றவன் தான் பயத்தோடு வாழ்வான். தரையில் நடப்பவன் தைரியமாகத்தான் நடப்பான். அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது. அன்புக்கு விலை அன்புதான். மனம் தளராது. இன்று நடக்காது, நாளை நடக்கலாம். கொஞ்சம் காத்திரு, நம்பிக்கை வைத்திரு. கோபமே மனிதனுக்கு கொடிய எதிரி. அன்பே அவனது உற்ற தோழன். அமைதியான மனம் வலிமையும் தன்னம்பிக்கையும் தருகிறது. எனவே இது நல்ல ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமானது. காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல. அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல. இந்த உலகில் நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்கு உண்டு. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. நிம்மதிக்கான 2 வழிகள்: விட்டு கொடுங்கள், இல்லை விட்டு விடுங்கள். நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது. நாளை நடப்பதை தடுக்க முடியாது. இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழுங்கள். அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு. மரணம் ஒரு முறைதான் கொல்லும், ஆனால் மனக்கவலை தினம் தினம் கொல்லும். வீணான ஆராய்ச்சியில் காலத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் அறிவின் துணை கொண்டு உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்வு காட்டும். மரணத்துக்கு காட்டும் காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் ஏதும் நிகழ்வது இல்லை. இன்பமோ துன்பமோ ஒரு காரணத்தோடு தான் வருகிறது. நடுக்கடலில் ஆழம் கரையோரத்தில் இல்லை. கரையில் நிற்பவர் கொஞ்சம் கொஞ்சமாய் கடலினுள் செல்லும் போது அதன் ஆழம் அதிகரிப்பதை அறியலாம். அதுபோலவே படிப்படியாகத்தான் தவத்தில் மேன்மை அடைய முடியும். பயிற்சியை தொடர்வதன் மூலமே ஒழுக்கத்தின் உணர்வை காண முடியும். சொல்லியவாறே செய்கையில் நடக்கும் ஒருவரின் ரம்யமான பயனுள்ள பேச்சு வர்ண நிறைவுள்ள அதிக அழகுதொரு புஷ்பம் வாசனையும் பெற்றிருப்பது போன்றது. தர்மம் தேடி போய் செய். உதவி நாடி வருபவர்களுக்கு செய். தியானத்தின் மூலம் ஞானம் கிடைக்கிறது. தியானத்தின் குறைவால் ஞானம் குறுகின்றது. திருப்தியின் பெருஞ்செல்வம். கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை. அறிவாளியின் நட்பு உணர்வுகளை காண்பதை போன்றது. இன்பத்தை அளிக்கும் மூடர்களுடைய நட்பு பகைவனுடைய உறவுகளைப் போல துன்பம் தரும். உடலையும் நாவையும் மனதையும் அடக்கி வாழ்பவன் உயர்ந்தவன். குருவானவர் மாணவனை தன் மகளைப் போல கருத வேண்டும். மாணவன் குருவை தன் தந்தையைப் போல கருத வேண்டும். உன் நம்பிக்கையை மூலத்தனமாக வைத்துக்கொண்டு உன்னை முட்டாளாக்க முயற்சிக்கும் கூட்டம் அதிகம். ஏமாறாதே. வாழுகின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறென்று தேடாதே. அது வேதனையாக இருக்கும். தவறுகளை ஏற்றுக்கொண்டு தைரியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. உண்மையின் ஒளியானது கார்மேகத்தில் இருந்து விடுபட்ட சந்திரன் போல உலகம் எங்கும் பிரகாசிக்கும். உலக வாழ்வின் நோக்கம் பிறருக்கு உதவி புரிவதே ஆகும். மடமை என்னும் சோம்பலில் வாழ வேண்டாம். மூடர்கள் மட்டுமே சோம்பலில் மூழ்கி விடுவார்கள். பேராசை கொண்ட மனிதனிடம் மனதில் பயமும் வேதனையும் எப்பொழுதும் குடிக்கொண்டிருக்கும். பகையை பகையால் தணிக்க முடியாது. அன்பின் மூலமாகத்தான் பகையுணர்வு நீங்கும். அறிவு உள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பனின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும். மனதால் நேசிக்கும் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும். இந்த நியதிக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. பிறருக்கு தீங்கு நினைப்பவனை துறவி என்று சொல்ல முடியாது. பிரார்த்தனைக்குள் மிகவும் உயர்ந்தது பொறுமையே. அதுவே மேலான தவம். நிறை நரை தோன்றினால் மட்டுமே ஒருவர் பெரியவர் ஆக முடியாது. அறிவால் முதிர்ந்திருப்பவரே உண்மையில் பெரியவர். உண்மையை பேசுங்கள். கோபத்தை தவிர்க்க முயலுங்கள். கையில் இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அறிஞனோடு வாழ்ந்தாலும் முட்டாள்களால் அறிவை பெற முடியாது. குழம்பின் ருசியை ஒருபோதும் கரண்டியால் அறிய முடிவது இல்லை. நல்ல வழியில்
செம்மையாக நிர்வகிக்கப்பட்டனுமே நமக்கு என்றென்றும் உதவி செய்ய தகுதி உடையதாக இருக்கும். எவன் ஒருவன் அடக்க அரிதான கொடிய ஆசையை அடக்கி வெல்கிறானோ அவனுடையது துயரங்கள் தாமரை இழை மீது விழுந்த தண்ணீர் துளிகள் போல அவனை விட்டு அகலும். வழி தவறி செல்லும் ரதம் போல பொங்கி வரும் கோபத்தினை அடக்கி ஆள்பவனையே நாம் சரியான சாரதி என்று சொல்வோம். மற்றவர்கள் கடிவாள கயிற்றை கையில் வைத்திருப்பவர்களே. வாழ்வின் முடிவு என்பது அனைவருக்கும் பொதுவானது. எனவே அதை கண்டு மிரள தேவையில்லை. வயது முதிர்ந்த பெரியோரை விடாமல் வணங்கி மரியாதை செய்து வருபவனுக்கு ஆயுள், அழகு, இன்பம், வலிமை என்னும் 4 பயன்களும் அதிகரிக்கும். மாசுக்கள் அகன்று நீ தூயவனாகி விட்டால் ஒளிமிக்க மேலாளர் வாழும் உலகை நீ அடையலாம். அதன் பிறகு உனக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. வாழ்க்கை கடலுக்கு நடுவே தீவை போல நீ அரண் செய்து கொள். ஊக்கமும் அறியவும் உடையவனாயிரு. அடக்கம் இல்லாமல் ஒழுக்கம் கெட்டு 100 ஆண்டுகள் வாழ்வதை விட தியானம் செய்து ஒழுக்கத்துடன் ஒரு நாள் வாழ்வதே வாழ்வின் சிறப்பு உடையதாகும். அனைவரையும் நேசியுங்கள். ஒருபோதும் அவருடன் சேர்ந்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெறுவீர்கள். கடலில் வந்து கலக்கும் ஆறுகள் தங்கள் தனிப்பட்ட தன்மையை இழந்து மகாசமுத்திரம் என்ற பெயரில் வழங்கப்படுவது போல் எல்லா சாதியினரும் தங்கள் வம்சாவளியை துறந்து ஒற்றுமையாயிருந்தால் சகோதரர்கள் ஆகிவிடுகிறார்கள்.